அனைவருக்கும் வணக்கம். ஜாதியை ஒழித்த திருமா இந்த தலைப்பின் கீழ் என்னுடைய கருத்தை இந்த காணொளியில் நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். சாதியை முழுவதுமாக ஒழித்து விட்டாரா திருமாவளவன்? தமிழக அரசியலில் கால் நூற்றாண்டுக்கு மேல் பரபரப்பான அரசியல் தலைவராக வலம் வந்து கொண்டிருக்கிறார் தொல் திருமாவளவன் அவர்கள். தற்போது சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். திருமாவளவனுடைய தலைமையிலான விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிக முக்கியமான தமிழக அரசியல் கட்சிகளில் ஒன்று. இவர்களுடைய மிக முக்கியமான கொள்கை சாதி எதிர்ப்பு. சாதியை முழுமையாக ஒழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் கொள்கை. அப்படி முழுவதுமாக சாதியை ஒழிக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி உண்மையாகவே இயங்கிக் கொண்டிருக்கிறதா அதற்காக, அல்லது உண்மையாகவே சாதி எதிர்ப்பை கொள்கையாக வைத்திருக்கிறதா, அல்லது பெயரளவில் மற்றும் சாதி ஒழிப்பு என்று சொல்கிறதா? இந்த வீடியோவில் என்னுடைய கருத்தை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த கருத்துக்கு பிறகு நீங்கள் அவர் உண்மையாகவே சாதியை ஒழித்தாரா என்பது குறித்து உங்கள் பதிலை எனக்கு கூறவும். திருமாவளவன் தலித்துகள் சார்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியை இயக்கிக் கொண்டிருக்கிறார். இவர் சாதி எதிர்ப்பு, சாதி ஒழிப்பு, முற்றிலுமாக சாதியை ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார் தொல் திருமாவளவன் அவர்கள். அதற்காக அவர் கட்சியில் ஆதவ் அர்ஜுனோ ரெட்டி, ஷானவாஸ் போன்ற முஸ்லிம் நண்பர்கள், சில வன்னியர் நண்பர்களை இணைத்து கொண்டு அந்த கட்சியை ஒரு சாதி கட்சி இல்லை, இந்த கட்சி அனைவருக்குமான கட்சி, நாங்கள் எல்லா சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கும் வேட்பாளர்களாக நாங்கள் அறிவிப்போம் என்ற ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆனால் உண்மையாகவே திருமாவளவன் அவர்கள் சாதியை ஒழிக்க முழு முயற்சியில் இறங்கவில்லை. அதற்கான காரணம் என்னவென்றால், உயர்ந்த சாதிகள் தாழ்ந்த சாதியை மிகவும் மோசமான நிலைக்கு பயன்படுத்தினார்கள். அதை எதிர்த்து இவர் அரசியல் கட்சி தொடங்கினார். கால் நூற்றாண்டுகளுக்கு மேலாக தமிழக அரசியலில் ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் இன்று வரை முழு சாதியை இவரால் ஒழிக்க முடியவில்லை. இவர் பெரிய ஆட்சியில் இல்லை, ஆட்சி பதவிக்கு வரவில்லை, அதனால் இவரால் ஒழிக்க முடியவில்லை என்று நாம் கடந்து விடலாம். ஆனால் இவர் ஒழிக்கவே முயற்சி செய்யவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. நீங்கள் தெளிவாக கவனித்தால், அம்பேத்கர் அவர்கள் தலித் சமுதாயத்திலிருந்து இந்த நாட்டினுடைய சட்ட அமைச்சராக உயர்ந்தவர். இந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்களை இயற்றிய போது அதற்கு தலைமை வகுத்தவர். அப்படிப்பட்ட அம்பேத்கர் தான் இவர்களுடைய மிக முக்கியமான கொள்கை தலைவர். ஒரு தலித் கட்சியை நடத்துகின்ற திருமாவளவன் அம்பேத்கரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கின்றார், மகிழ்ச்சி. ஆனால் அம்பேத்கரை தாண்டி இவர்கள் எத்தனை கொள்கை தலைவர்களை கொண்டாடி இருக்கிறார்கள். ஏன், இதே ஜாதி ஏற்றத்தாழ்வுகளுக்காக மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்திய பெரியாரை கூட அம்பேத்கர் அளவிற்கு இவர்கள் மிக பெரிதாக போற்றவில்லை, காந்தியை போற்றவில்லை. ஏனென்றால் காந்தி தேசிய தலைவர், ஒரு தேசத்தினுடைய தந்தை. ஆனால் காந்தியை இவர்கள் பெருசாக கொண்டாடியதில்லை. விடுதலை சுதந்திரத்திற்காக எத்தனையோ தலைவர்கள் போராடினார்கள், அவர்களையெல்லாம் இவர்கள் கொண்டாடி இருக்கிறார்களா? ஆனால் இவர்கள் அம்பேத்கரை மட்டும் கொண்டாடி இருக்கிறார்கள். அம்பேத்கரை கொண்டாடுவது நான் தவறு என்று சொல்லவில்லை. சாதியை ஒழிக்க முயற்சி செய்கிறவர்கள் அனைத்து சாதி சார்ந்த கொள்கை தலைவர்களையும் இவர்கள் கொண்டாடி இருக்க வேண்டும். ஆனால் அம்பேத்கரை மட்டும் கொண்டாடும் போதுதான் இவர்களுடைய சாதி உணர்வு வெளிப்படுகிறது. நீலம் என்ற ஒரு நிறத்தை தங்கள் சாதிக்கு சொந்தம் என்று அந்த கட்சியினுடைய சின்னங்களிலும் கட்சியினுடைய கொடியிலும் நீலத்தை பயன்படுத்துகிறார்கள். பிறகு எங்கே சாதியை நீங்கள் எதிர்த்து விட்டீர்கள்? பிறகு எங்கே சாதியை ஒழித்து விட்டீர்கள்? மற்ற சாதியை எதிர்த்து உங்கள் சாதியை வளர்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதுதான் உண்மை. அப்படி உண்மையாகவே நீங்கள் தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால், உங்களுடன் உறவில் உங்களை புகழ்பவர்கள், நீங்கள் இன்னொரு படைப்பாளியை புகழ்கிறீர்கள் என்றால் அந்த படைப்பாளிகள் உங்கள் சாதியை சார்ந்தவர்களாக இருப்பார்கள். இல்லையென்றால் உங்கள் சாதிக்கு ஆதரவாக திரைப்படம் இயற்றியிருப்பார்கள். இதுதான் சாதிய பார்வை. நீங்களே சாதியை வளர்க்கிறீர்கள், நீங்களே சாதி நிறத்தை பயன்படுத்துகிறீர்கள், உங்கள் சாதியை சார்ந்த தேசிய தலைவரை மட்டும் கொண்டாடுகிறீர்கள். ஆனால் நீங்கள் சாதி எதிர்ப்பாளர்கள், நீங்கள் சாதியை ஒழிக்க வந்தவர்கள் என்று ஏன் பொய் சொல்கிறீர்கள்? பாட்டாளி மக்கள் கட்சி சாதி கட்சி என்றால் நீங்கள் என்ன பொது உடைமை கட்சியா? நீங்கள் என்றாவது மற்ற சாதிகளுக்கும் இடஒதுக்கீடு வேண்டும் என்று போராடி இருக்கிறீர்களா? ஏதோ 19வாக பத்திரிகையாளர் சந்திப்பில் அனைவருக்கும் சமூக நீதி வேண்டும் என்று சொல்லியிருப்பீர்கள். வன்னியருக்காக இடஒதுக்காக நீங்கள் போராடி இருக்கிறீர்களா? பின்பு எப்படி நீங்கள் சாதி எதிர்ப்பாளர்கள் என்று சொல்ல முடியும்?
உங்கள் சாதியை வைத்து வாக்குகளை பெற முயற்சி செய்யும் நீங்களும் ஒரு சாதியவாதி.